சென்னை கடல் பகுதியில் முடங்கியுள்ள பிரதிபா வர்ணா கப்பல் கடல் பயணத்திற்கு தகுதியற்றது என்பதை மத்திய அரசு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அதில் உள்ள 28 மாலுமிகளையும் மீட்க அனைத்து நடவடிக்கையிலும் ஈடுபடும்படி துறைமுக நிர்வாகம், கடலோர காவல்படை மற்றும் சென்னை மாநகர காவல்துறைக்கு தகவல் அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சன் செய்தியாளர் ராமசெல்வராஜ். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த சில தினங்களாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. சென்னை கடலோர பகுதி மீனவர்கள் குறைந்த அளவிலேயே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். கடல் சீற்றத்தின் காரணமாக கப்பல் ஒன்றும் சிக்கி தத்தளிக்கிறது. அந்த கப்பலின் பெயர் பிரதிபா வர்ணா. சென்னை துறைமுகத்தில் இருந்து 6 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த கப்பல் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அது நீதிமன்ற நடவடிக்கைக்கு உள்ளானதாலும் கடல் பயணத்திற்கு தேவையான தகுதி சான்றிதழை இழந்து விட்டதாலும் கடந்த 4 மாதங்களாக முடங்கி கிடக்கிறது. அந்த கப்பலில் கேப்டன் உள்பட 28 பேர் இருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் போன்றவை இல்லை. அதேபோன்று கப்பலை இயக்குவதற்கு தேவையான டீசலும் இல்லாததால் நங்கூரம் வலுவிழந்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே உணவு, தண்ணீர், டீசல் போன்றவற்றை கப்பல் ஊழியர்கள் கேட்டு வருகின்றனர். இவற்றினை செய்து தர கப்பல் சிப்பந்திகள் நல சங்கத்தினரும் அதேபோன்று தொண்டு நிறுவனங்களும் முன்வந்தன. ஆனால் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு கப்பல் அருகே செல்ல முடியாத நிலை இருக்கிறது. இதற்கு காரணம் கடல் சீற்றமாக இருப்பதுதான். எனவே தற்போதைய நிலையில் கப்பல் அருகே வர வேண்டாம் என்று கேப்டன் கேட்டுக்கொண்டுள்ளார். எனவே கடல் சீற்றம் தணிந்தாதான் உதவிப் பொருட்களை கொண்டு சேர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. கப்பல் டீசல் இல்லை, இனிமேல் ஒரு புயல் வந்துச்சுன்னா எங்களால் கப்பலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஆங்கர் லிஃப்ட் பண்ணுற அளவு கூட டீசல் அதில் கிடையாதுன்னு சொல்லி ஒரு வாரமாக கண்டினியூஸாக இமெயில்ஸ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. எல்லாருடையும் உதவிகளே நாடிட்டுருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் யாரும் கம்பெனியும் யாருமே அவங்களுக்கு உதவி கொடுத்த மாதிரி தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே லயன்ஸ் கிளப் மூலமாகவும், எங்கள் சீஃப்ரேஸ் கிளப் மூலமாகவும், சீஃப்ரேஸ் போர்ட் வெல்ஃபேர் கமிட்டியோட மூலமாகவும் கொஞ்சம் பொருள் எமர்ஜென்சி சப்ளைஸ் ஐட்டம்ஸ் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அந்த ஐட்டம்ஸ் எங்களால் அந்த கப்பல் கொண்டு போய் கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா அந்த கப்பல் இப்போ கடல் ரொம்ப சீற்றம் அதிகமாக இருக்குது. கப்பலை நெருங்க முடியாதனால இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் சீஃப்ரேஸ் கிளப்லேயே வச்சுருக்கோம். அதே நேரத்தில் இந்த கப்பலை மத்திய கப்பல் துறையினர் உள்ளிட்ட மத்திய அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்துவிட்டு இது கடல் பயணத்திற்கு தகுதியற்ற கப்பல் என்ற இறுதி அறிவிப்பை வெள்ளியன்று இரவு வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த கப்பலில் உள்ள ஊழியர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும்படி மத்திய கப்பல் துறை, சென்னை துறைமுகம், அதேபோன்று சென்னை மாநகர காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இந்த கப்பலை பொறுத்தவரையில் கப்பல் துறை நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த கப்பல் அன்சீவர்த்தின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி போன மாதமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பல் அன்சீவர்த்தின்னு சொல்லி அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு அறிக்கை வெளியே விட்டுருந்தாங்களாம். ஆனால் அதே பொறுத்தவரையிலே அந்த கப்பலுக்கு அந்த க்ரூ, கப்பல் ஊழியர்கள் அதிலே தான் இருக்கிறாங்க. அவங்களால வெளியில் வர முடியல, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணலை. கப்பலுடைய முதலாளியும் அதை பற்றி இது வரைக்கும் எந்த அக்கறையும் இல்லாமல் அது சரி பண்ணுறதுக்கு கப்பல் சரி பண்ணுறதுக்கு எந்தவித நடவடிக்கை எடுக்கலை. கடல் சீற்றத்தில் சிக்கியுள்ள பிரதிபா வர்ணா கப்பல் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால் அதற்கு உடனடியாக டீசல் சப்ளை செய்யப்பட வேண்டும். அதேபோன்று அதில் உள்ள ஊழியர்களும் அதில் தொடர்ந்து பணிபுரிவதற்கான தகுதியான சான்றிதழ்களும் வைத்திருக்காத நிலை இருக்கிறது. எனவே அவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது புயலாக மாறி கப்பலை இழுத்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி நீலம் புயல் காரணமாக பிரதிபா காவேரி கப்பல் கரைக்கு இழுத்து வரப்பட்டதன் காரணமாக அதிலிருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழக்க நேரிட்டது. அதுபோன்ற ஒரு நிலை பிரதிபா வர்ணா கப்பலுக்கும் அதில் உள்ள ஊழியர்களுக்கும் ஏற்படாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் வெங்கடேசனுடன் ராமசெல்வராஜ், சன் நியூஸ்.